வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கடஹர சதுர்த்தி விரதத்துக்கு விநாயகருக்கு செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய பதிவில் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை அனைத்தும் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம். இது நாளைக்கு, அதாவது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே எந்த மாதத்தில் வந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தனியான ஒரு சிறப்பு உண்டு. அதிலும் அது ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் வரும்போது இன்னும் கூட ஒரு சிறப்பாக கருதப்படுது. அப்படி அதிக மாதத்தில் வரும் சங்கடஹர சதுர்த்தி மிகவும் உயர்வானது அப்படின்னு சொல்லலாம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிக மாத சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது இந்த வருஷம் இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு வரக்கூடிய தான் இந்த அதிக மாத சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். இந்த நன்னாளில் விநாயகரை முறையாக வழிபடுவதனால அனைத்து விதமான துன்பங்கள்லிருந்தும் விடுபட முடியும். அதே சமயம் சில தவறுகளை மட்டும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அதை பற்றின முழு பதிவு தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் கொடுக்குறோம். தைபிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இது மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் வருது. இது விநாயகர் பெருமானுக்குரிய ஒரு முக்கியமான விரத நாளாக கருதப்படுது. இந்த நன்னாளில் நீங்கள் விநாயகரை மனசார விரதம் இருந்து வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள், துன்பங்கள் அனைத்தும் விலகி நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். சங்கடஹர சதுர்த்தியில் விரதம், வழிபாடு ஆகியவற்றோடு கூடிய சில செய்யக்கூடாததையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுபடி நம்ம கணபதியை வணங்குறதுனால நமக்கு வேண்டிய அருள் கண்டிப்பாக செய்வார். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு என்னென்ன நெய்வேத்தியம் வச்சு படைத்தோம் அப்படின்னா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முழு முதற்கடவுளான விநாயகர் பெருமானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அப்படின்றதுமே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது மோதகமும் கொழுக்கட்டையும் தான். ஆனால் இதை தவிர நிறைய உணவுப் பொருட்கள் விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யலாம். லட்டு, அப்பம், அவல், கரும்பு, பழங்கள் அப்படின்னு பல வகையான உணவுப் பொருட்கள் விநாயகருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது உண்டு. அப்படி இருக்கும்போது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியங்கள் அப்படின்னு இதையும் சொல்லலாம். ஒவ்வொரு நைவேத்தியத்திற்கும் ஒரு காரணம் இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுபடி அதை நினச்சி நீங்கள் அந்த நைவேத்தியத்தை விநாயகருக்கு மனப்பூர்வமாக வச்சாலே போதுங்க. தடைகள் எல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்துடுவீங்க. மோதகம், அதாவது பிரபஞ்சத்தோட தத்துவத்தையே இந்த மோதகம்தான் சொல்லுதுன்னு சொல்லலாம். வெள்ளை நிற அரிசி மாவில் உள்ளே இருக்கக்கூடிய இனிப்பு பூரணம் அப்படின்றது பிரபஞ்சத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனையும் சொல்கிறது. சுண்டல் தயாரிக்கும் போது நீரில் ஊற வச்சு நம்ம அதை வேக வைக்கிறோம். நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தீய சக்திகளை இறைவனிடம் சரணாகதி அடைந்து வேக வச்சா அது பக்தியான ஒரு சுவையாக மாறுது அப்படின்னு நம்பப்படுது. அவல் பொரி, விநாயகரின் வாகனமான மூஞ்சுருக்கு தானியங்களை சேதப்படுத்தாமல் இருக்க எளிமையான அவல் மற்றும் பொரி படைக்கப்படுது. எளிய பக்தியை கூட இறைவன் ஏற்றுப்பார் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். அப்பம் அப்படின்னா எல்லாரும் சமம், நான் என்ற கர்வம் அடங்கும் சூட்சமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவல் அதிக துன்பப்படுபவர்களுக்கு இணை பிறவியே இல்லை அப்படின்றது தான் உணர்த்துறது அவல். அது மட்டும் இல்லாமல் பால், தேன், பாகு பலகாரம், சுண்டல் இந்த பொருட்களை படைச்சி விநாயகரிடம் நம்ம மனமுருங்கி வேண்டிக்கிட்டு கொண்டு தோப்புக்கரணம் போட்டால் அவர் எளிதில் மனம் இறங்கி நம்முடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றி வைப்பார். இப்போ என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாமா? விநாயகர் வழிபாட்டும் போது தெரியாமல் கூட அவருக்கு துளசி இலைகளை வச்சு வழிபடக்கூடாது. துளசி இலை புனிதமானதாக இருந்தாலும் அது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தெய்வங்களுக்கு மட்டும்தான் துளசியை வச்சு வழிபடணும். துளசிக்கு பதிலாக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, அருகம்புல்லை வச்சு வழிபடலாம்.
அதே மாதிரி ஒவ்வொரு விரதத்தையும், அதாவது சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்ததுக்கு ஒரு சடங்கு இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு விரதத்துக்கும் ஒரு சடங்கு இருக்கிற மாதிரி சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டின் போது எப்பயுமே மாலையில் தான் கும்பிடணும். அதுவும் சந்திரன் உதித்த பிறகே செய்யணும். பக்தர்கள் விரதத்தை முடிப்பதற்கு முன் சந்திரனை பார்த்து அவருக்கு தண்ணீரும் பாலும் படைத்து வழிபட்ட பிறகு தான் உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யணும். சந்திரனை தரிசிக்காமல் விரதத்தை நிறைவு செய்கிறதுனால பலன் எதுவும் இது இல்லை. அதனால் சந்திர பகவானை தரிசிச்சிருங்க. அசைவ உணவுகள் அறவே எடுக்காதீங்க. பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். நேர்மறை ஆற்றல்களும் உடல் நலனும் தூய்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சைவ உணவுகள் மட்டும் சாப்பிட்றதுனால மனதில் ஒரு விதமான அமைதி கிடைக்கும். பகலில் தூங்காமல் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது. இப்படி இருந்தீங்கன்னா விரதத்தோட முழு பலனும் உங்களுக்கு கிடச்சி விநாயகரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்